ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஏஐன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஏஜென்ட்ஸுமே ஏஐன்னு சொல்ல போகும்போது நான் என்ன எப்படி யூனிக்காக பொசிஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஏஐ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐயில் பெருசாக நம்ம யூனிக்னஸ்ன்றது காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஏஐ யூஸ் பண்ணி ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுங்க, R&D பண்ண வைங்க. மார்க்கெட்டில் ஏஐ ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. அந்த கோர்சஸ் வாங்குங்க, அந்த கோர்சஸ் வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ஏஐ கால், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கால் செட்டருக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா லீடு நிறையா இருக்குது. அந்த லீடு எல்லாமே நேச்சரிங் பண்ணணும். கிளைண்ட்டை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க நேச்சரிங் பண்ணல. இப்போ வந்து 20% ஆஃப் கன்வர்ஷன் இருக்குன்னா 80% ஆஃப் லீடு வந்து அப்படியே வந்து டேட்டா பேஸில் தூங்குது. ஸோ அந்த சிஆர்எம்ல அந்த 80% லீடை வந்து கிளைண்ட்டிட்ட வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க பண்ணலை. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி குவாலிஃபிகேஷன் பண்ணி அது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டாக செட் பண்ண வச்சோம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் வெர்ஷனில் தான் நாங்கள் பண்ணி பார்த்தோம். கோர்ஸ் அதுலேருந்து எங்களுக்கு கால் பேக் வந்துச்சு. நிறைய பீப்புள் அது ஏன்னு தெரியாமே அது கூட பேசிட்டு இருந்தாங்க. கால் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அதை ட்ராக்கும் பண்ணோம். ஸோ உங்களோட ரிசோர்ஸஸில் ஒரு ஏஐ கோர்ஸ் வாங்கி கொடுத்து இல்லை அதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணி R&D பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. அங்கேருந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதை வந்து ஒரு சர்வீஸாக கொண்டு போகலாம். ஏஐ வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது. அந்த ஒய்டாக யூஸ் பண்ணுறது ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் போடலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ரன் பண்ணலாம், ஸோ வீடியோ கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒய்டாக இருக்குது. அது உங்களோட பிஸ்னஸில் எது அலைன் ஆகுதோ, உங்களோட ஏஜென்சிக்கு எது அலைன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பொசிஷன் நீங்கள் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் தான்.